ஸோ அடுத்த ஃபேக்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பில்டிங் பிளானிங் நம்ம வந்து பண்ணும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அந்த ஃபேக்டரை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் இந்த பில்டிங் பிளானிங் வந்து பண்ணணும். ஸோ அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ ஒரு ரூமை வந்து பில்டிங்கில் இப்போ எந்த ஒரு பில்டிங்னாலும் சரி, அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ரூமை நம்ம ஒரு பர்பஸ்க்காக வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பர்பஸ்க்காக வந்து இருக்கணும் இந்த ரூம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அதை வந்து மற்ற பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் அந்த ரூமை வந்து டிசைன் பண்ணியிருந்தோம்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ ரூமை வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, இப்போ ட்ராயிங் ரூம் வந்துருக்கு. அந்த ட்ராயிங் ரூமை நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ராயிங் ரூமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் யாராவது கெஸ்ட் வந்து வந்துட்டாங்கன்னா அதை வந்து பெட்ரூமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ரூமை வந்து பார்த்தோன்னா ஒரு இன்னொரு பர்பஸ்க்காகவும் வேறு ஒரு பர்பஸ்க்காகவும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி வந்து டிசைன் பண்ணி பிளான் அந்த பில்டிங்கை வந்து அந்த ரூமை வந்து பிளான் பண்ணியிருந்தோம்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர் தான் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஒரு ரூமில் வந்து பார்த்தோன்னா, இப்போ சடனாக ஒரு ரூம் வந்து ஒரு பர்பஸ்க்காக வந்து பிளான் பண்ணியிருப்போம். பட் ஆனால் ஒரு ஆக்டிவிட்டி இல்லாட்டி இன்னொரு பர்பஸ்க்காக அந்த ரூமில் வந்து பார்த்தோன்னா லோடு வந்து டெம்பரவரியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து தான் நம்ம இந்த ரூமை வந்து டிசைன் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராயிங் ரூமை வந்து நம்ம வந்து இப்போ கெஸ்ட் வரும்போது பெட்ரூமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிச்சனை வந்து அடிஷ்னல் டைனிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த ரூமை வந்து டிசைன் பண்ணாமல் பல பர்பஸ் வந்து அது பண்ணுற மாதிரி அதோடு சேர்த்து அந்த பில்டிங்கை வந்து நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா, அந்த ரூம்ஸ் வந்து பில்டிங் பிளானிங் வந்து பண்ணும்போது அந்த பிளானிங் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதை தான் நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். இப்போ சில ரூம்ஸ் வந்து பார்த்தோன்னா பெரிய ரூம் வந்து இருக்கும். அது வந்து மோர் தென் 15 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே வந்து இருக்கும் போது, அந்த ரூம் வந்து 15 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே இருக்கும் போது அதோட வித் வந்து மினிமமாக வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த ரூம் வந்து அந்த மாதிரியான ரூம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வந்திருக்கும். ஏன்னா நம்ம பிரித்து பல பர்பஸ்க்காக அந்த ரூமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வந்திருக்கும். நிறையா ரூம்ஸை நம்ம வந்து அந்த பெரிய ரூமை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிக்காக இருக்கக்கூடிய ட்ராயிங் ரூமை நம்பர் ஆஃப் ரூம்ஸாக வெராண்டாஸாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொடுக்கும். அதே மாதிரி டாய்லெட் பாத்ரூமெல்லாம் வந்து போயிட்டு வர்றதுக்கு தனித்தனியாக வந்து அதை ரீச் பண்ணுறதுக்கு வழி வந்து வச்சுருந்தாங்கன்னா அது வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பார்த்தோன்னா எங்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படும்னா, பப்ளிக் பில்டிங்க்கும் கமர்ஷியல் பில்டிங்க்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பிளானிங்கு. ரெசிடென்சியல் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வந்து தேவைப்படாது. பட் ஆனால் பப்ளிக் பில்டிங்க்கும் கமர்ஷியல் பில்டிங்க்கும் தான் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்ற இந்த பிளானிங் ஃபேக்டர் ரொம்ப வந்து தேவைப்படும். ஸோ இதான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. அடுத்த ஃபேக்டர் என்னென்னு பார்த்தோன்னா எலிகன்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ அந்த எலிவேஷனை வந்து இன்னும் ரொம்ப அழகப்படுத்தி காட்டுறதா நம்ம என்ன சொல்கிறோம்னா எலிகன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த எலிகன்ஸ் அப்படின்றது ஒரு கிராண்டான ஆர்கிடெக்சரல் அப்பேரன்ஸ் வந்து அந்த பில்டிங்க்கு வந்து கொடுக்குறோம். அந்த பில்டிங்கோட எலிவேஷனை வந்து நல்லா ஆர்கிடெக்சரல் வியூவில் அதோட அப்பேரன்ஸ் வந்து இன்னும் அழகுப்படுத்தி காட்டக்கூடிய அந்த ஃபேக்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலிகன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பொதுவாக இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா, பில்டிங் வந்து இந்த கட்டும் போது கரெக்டான சைட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ அந்த சைட் வந்து பார்த்தோன்னா டிப்ரெஷனில் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப பள்ளமாக அந்த சைட் வந்து இருக்குது, அந்த இடத்துல போய் நம்ம அழகாக வந்து வீடு கட்டி வச்சுருந்தோம்னா அது ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணாது. அது எங்கே வந்து நல்ல அட்ராக்ஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலிவேட்டடான இடத்துல, ஸோ உயர்ந்த அந்த மேடான இடத்துல நம்ம பில்டிங் வந்து அந்த சைட்டை வந்து நல்லா சைட்டை வந்து செலக்ட் பண்ணி பில்டிங் வந்து கட்டணும் அப்படின்னா அது நல்லா வந்து இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும், நிறையா அட்டென்ஷனை வந்து கேட்ச் பண்ணும். ஸோ அதனால் சைட் வந்து இந்த பில்டிங் கட்டும் போது சைட் செலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப வந்து முக்கியம். என்ன தான் பில்டிங்கை வந்து நல்லா பிளான் பண்ணி பெஸ்ட்டை நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தாலும் அதுக்கு எலிகன்ஸ் இல்லைன்னா அதோட பியூட்டியே வந்து இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே பில்டிங்க்கு வந்து எந்தளவுக்கு பிளான் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த எலிகன்ஸும் ரொம்ப வந்து முக்கியம். அந்த பில்டிங்கை வந்து அழகுபடுத்தி காட்டுறது ரொம்ப வந்து முக்கியம். ஸோ இந்த எலிகன்ஸ் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா ஆர்கிடெக்சர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெய்பர்ஹுட்டோட நேச்சரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் பில்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸு, ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த எலிகன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எலிகன்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணோன்னா, அந்த பில்டிங்கில் வந்து என்னெல்லாம் பண்ணோன்னா அந்த எலிகன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நல்ல சுப்பீரியரான பில்டிங் மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணலாம். அதாவது பாலிஷ் பண்ண ஸ்டோன் கிரானைட்டு, மார்பிள், மொசைக் இந்த மாதிரியான ஃபேஸிங் பர்பஸ்க்கு. ஏன்னா நம்மளுக்கு எலிவேஷன் தான் ரொம்ப அழகாக வந்து காட்டணும். அப்போ ஃபேஸிங் பர்பஸுக்கு நல்லா சுப்பீரியரான பில்டிங் மெட்டீரியல்ஸான பாலிஷ்டு ஸ்டோன் கிரானைட், மார்பிள், மொசைக் இந்த மாதிரியான பாலிஷ் பண்ண மெட்டீரியல்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதே கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட் இல்லாட்டி ஒப்பேக்கான கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கலர்டு கிளாஸ், பிளெயின் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிம்பர் வந்து எடுத்துக்கிட்டோன்னா பாலிஷ்டு டீக் டிம்பர், அதுக்கப்புறம் சன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பெயிண்ட்டு, வார்னிஷ் எல்லாம் வந்து கரெக்டான கான்ட்ராஸ்ட்டில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த பில்டிங் ரொம்ப வந்து அட்ராக்டிவாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் அந்த பில்டிங்கில் வந்து எலிவேஷனில் வந்து பார்த்தோன்னா சன்ஷேட், பால்கனிஸ், கெனோபீஸ், போர்ச்சு,
அது அந்த ஓப்பனிங்ஸ்லாம் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து காட்டும் போது அந்த மாதிரி சன்ஷேட்ஸ் பால்கனிஸ் இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ்லாம் வந்து இருக்கும் போது இன்னும் அழகாக வந்து இருக்கும். அந்த முன்னாடி வந்து பார்த்தோன்னா பே விண்டோ இல்லை கார்னர் விண்டோ வந்து யூஸ் பண்ணோன்னா அந்த எலிவேஷன் இன்னும் வந்து அழகாக வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட பில்டிங் நம்ம இன்னும் எலகன்ஸ் அழகாக வந்து காட்டும். ஸோ எலிவேஷன் நம்ம வந்து பிளான் பண்ணும்போது அதுக்கு என்னெல்லாம் வந்து தேவைன்னு பார்த்தோன்னா ஏஸ்தட்டிக் அழகாக வந்து இருக்கணும், யூட்டிலிட்டி அது நல்லா வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து மெயின்டைன் வந்து பண்ணணும். ஸோ அப்போ அந்த எலிவேஷன் நம்ம பிளான் பண்ணும்போது அது அழகாக வந்து காட்டணும், யூஸ் பண்ணணும். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறது, அந்த எலிவேஷன் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எப்போவுமே இந்த எலிவேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தோன்னா எலிகன்ஸ். ஸோ இந்த எலிகன்ஸ் ஃபேக்டரும் ரொம்ப வந்து முக்கியம். அடுத்து எக்கானமி. ஸோ 11th ஃபேக்டர் வந்து இந்த பில்டிங் பிளானிங்கில் என்னென்னு பார்த்தோன்னா எக்கானமி. ஸோ அப்போ எக்கானமி அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த பில்டிங்கோட ஃப்ளோர் லெவல் வந்து மினிமம் ஏரியாவாக இருந்துச்சுன்னா, ஸோ ஃப்ளோர் ஏரியா வந்து மினிமமாக இருந்துச்சுன்னா யூட்டிலிட்டி வந்து மேக்ஸிமமாக வந்திருக்கும். ஸோ இந்த பில்டிங்கில் பொதுவாக ஃப்ளோர் ஏரியா வந்து மினிமமாக இருக்கும் போது யூசேஜ் வந்து அதிகமாக வந்திருக்கும். அதனால் வந்து என்னென்னா அந்த ஃப்ளோர் ஏரியா நம்ம வந்து குறைக்கிறனால யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும் போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து கம்மியாகும். அதனால நல்லா அந்த பில்டிங் வந்து எக்கனாமிக்கலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எக்கானமி வந்து இந்த பில்டிங்கோட காஸ்ட்டு குறைக்கிறதுனால மட்டும் வந்து கிடச்சிடாது. ஸோ எக்கானமி அப்படின்றது பில்டிங்கோட காஸ்ட் குறைக்கிறது தான் வந்து எக்கானமி அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அது நல்லா வந்து இந்த பில்டிங்கோட லைஃப் வந்து நல்லா லைஃப் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நிறையா வந்து அந்த யூஸ் பண்ணுறது ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா நல்லா மேக்ஸிமமாக அந்த பில்டிங்கோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ காஸ்ட்டை குறைக்கிறது மட்டும் வந்து எக்கானமி கிடையாது, நல்லா அந்த பில்டிங் வந்து யூஸ்ஃபுல் லைஃப் வந்து கொடுக்கணும். அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து முக்கியம். ஸோ இதுதான் வந்து எக்கானமி. ஸோ எக்கானமி வந்து இந்த பில்டிங் வந்து பிளானிங் பண்ணும்போது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்க முடியாது. பட் ஆனால் பில்டிங் பிளானிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டராக இந்த எக்கானமி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ எக்கானமியில் வந்து எது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்கிடெக்சரல் வியூலாம் நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ரொம்ப அழகுப்படுத்தி அந்த பில்டிங் வந்து காட்ட ஆரம்பித்தோன்னா செலவு ரொம்ப அதிகமாக வந்து ஆகும். ஸோ அதனால் எக்கானமியில் வந்து இந்த ஆர்கிடெக்சரல் வியூ எல்லாத்தையுமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ இந்த எக்கானமி வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எந்த ஒரு யூட்டிலிட்டி அந்த ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இந்த எக்கானமியை வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற சில மெஷர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி பண்ணலாம், எக்கானமியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சிம்பிளான எலிவேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அப்புறம் போர்ச்சு, லாபிஸு, பால்கனிஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்கலாம். ஸ்டோரியோட ஹைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஸ்டேர் கேஸில் வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வைக்கிறத வந்து குறைக்கலாம். ஸோ அப்படி வச்சாலும் அந்த ஸ்டெப்ஸில் இருக்கக்கூடிய ரைஸை வந்து நிறையா வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சைஸ், இந்த பில்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலோட சைஸை வந்து ரொம்ப அதிகமான சைஸில் வந்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எக்கானமி வந்து கிடைக்கும். அதே மாதிரி பில்டிங் வந்து யூஸ் பண்ணுறதும் சரி, ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும். ஸோ எக்கானமியாகவும் அந்த பில்டிங் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ப்ரெசன்ட் ட்ரெண்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சிம்பிளிசிட்டியாக வந்து இருக்கணும். ஸோ சிம்பிளிசிட்டியாகவும் ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கிறது தான் வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாகவும் அந்த பில்டிங் வந்து இருக்கும், ஸ்டெபிலிட்டியாகவும் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்கானமின்ற ஃபேக்டர். அடுத்து லாஸ்ட் ஃபேக்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து இப்போ முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து முக்கியமான பில்டிங் பிளானிங்கில் பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸு. ஸோ அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம அந்த ரெசிடென்சியல் பில்டிங்கை வந்து பிளான் பண்ணும் போது சில ப்ராக்டிக்கலான விஷயங்களை வந்து மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ரெசிடென்சியல் பில்டிங் வந்து பிளான் பண்ணணும். அது என்னென்ன ப்ராக்டிக்கலான ஐடியாஸ் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து இந்த பில்டிங் வந்து ரெசிடென்சியல் பில்டிங் வந்து பிளானிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கன்சிடரேஷன் வந்து எதை பண்ணணும்னா இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளான் பண்ணணும். அப்போ தான் அந்த பில்டிங் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டெபிலிட்டியாகவும் வந்து இருந்தால் தான் உள்ளே இருக்கக்கூடிய ஆக்குபென்ட்ஸ்லாம் எல்லாருமே கம்ஃபர்ட்டாகவும் கன்வீனியன்ஸாகவும் வந்து வாழ முடியும். இல்லைனாட்டி ரொம்ப பயந்துகிட்டே வந்துருக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே பில்டிங் வந்து ரெசிடென்சியல் பில்டிங் வந்து பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது அந்த பில்டிங் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கா, ஸ்டெபிலிட்டியாக இருக்கா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இப்போ பல வருஷம் ஸோ வந்து சில வருஷங்கள் ஓட நம்ம வந்து என்னென்னா அந்த பில்டிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைப்போம். ஸோ அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது சில பில்டிங்கில் வந்து அந்த நம்ம ரெசிடென்சியல் பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணலாம், ஸோ இந்த ரூம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நினைப்போம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பில்டிங் வந்து பிளான் பண்ணும் போதே அதுக்கும் சேர்த்து தான் எக்ஸ்டென்ஷனுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து அந்த பிளானிங் வந்து பண்ணியிருக்கணும். அதனால் வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து எதையும் வந்து டிஸ்மேண்டில் வந்து பண்ண தேவையில்லை.
நம்ம வந்து முதல்லையே நம்ம பில்டிங் பிளானிங் வந்து டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸ்டென்ஷனுக்கும் சேர்த்து நம்ம வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம பல வருஷம் கழித்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் அந்த பில்டிங்கில் ஏதாவது ரூம் எடுக்கணும், இல்லாட்டி திருப்பி ஏதாவது ஒரு ஃப்ளோர் எடுக்கணும்னா நம்ம அதையும் சேர்த்து வந்து முதல்ல வந்து பிளான் பண்ணிடணும். அந்த ஐடியாவும் ஃபஸ்ட்டு வந்து இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா பில்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து அதிகமாக வந்திருக்கணும். ஏதாவது இப்போ வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸான இப்போ எர்த்குவேக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வருது அப்படின்னா அந்த பில்டிங் வந்து டக்குன்னு வந்து கொலாப்ஸ் ஆகிடாமல் நல்லா ஸ்ட்ராங்காகவும் அந்த ஃபேக்டரை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான எலமெண்ட்ஸு மெட்டீரியல்ஸ்லாம் வந்து போட்டால் தான் அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக வந்துருக்கும். அடுத்த ஃபேக்டர் வந்து என்னென்னு வந்து பார்த்தோன்னா ரூம்ஸ். ஸோ சைஸோட ரூம் வந்து எப்போவுமே லார்ஜாக வந்து இருக்கணும். ஸோ ரூம் வந்து ரொம்ப லார்ஜ் சைஸில் இருந்துச்சுன்னா சப்போஸ் இப்போ வந்து நம்ம அந்த ரூமை வந்து பார்த்தோன்னா இப்போ லார்ஜ் சைஸில் இருக்கக்கூடிய ரூமை வந்து பார்ட்டிஷன் வந்து பண்ணிக்கலாம். பார்ட்டிஷன் பண்ணி சின்ன சின்ன ரூம்ஸாக வந்து பிரிச்சுக்கலாம். பட் ஆனால் இப்போ எடுத்ததுமே நம்ம வந்து ஸ்மால் ரூமாக வந்து கட்டணும்னா அதை வந்து திருப்பி பெருசாக்கிறது கஷ்டம். அதனால ரூம் எப்போவுமே வந்து லார்ஜ் சைஸில் இருக்கும் போது நம்ம வந்து அதை பார்ட்டிஷன் பண்ணி சின்ன சின்ன ரூமாக வந்து ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து கணக்கில் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பில்டிங்கோட லைஃப் ஸ்பேனை. ஸோ லைஃப் பீரியட் எப்போவுமே வந்து எவ்வளோ இருக்கணும்னா 50 இயர்ஸாவது கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே வந்து இருக்கலாம். ஆனால் எப்போவுமே பில்டிங்கோட லைஃப் பீரியட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 50 இயர்ஸ் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி தேவையில்லாமல் மணி வந்து எதுக்கெல்லாம் வந்து செலவழிக்க தேவையில்லை அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கிடெக்சரல் பர்பஸ்க்காக பால்கனிஸ்க்கு ஆர்க்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மணி செலவழிக்கிறத வந்து குறைச்சிக்கலாம். இப்போ இந்த லிண்டல் சார்ஜாஸ்னால் பால்கனிஸ் தான் வந்து நம்ம சார்ஜாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லிண்டல், பால்கனி, ஸ்டெப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட்டடாக வந்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக வந்துருக்கும், எக்கனாமிக்கலாக வந்து அந்த பில்டிங்கும் வந்து நல்லா எக்கனாமியாக வந்துருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பெட்ரூம்ஸில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து இருக்குது அப்படின்னா இப்போ வந்து சிக்கான ரொம்ப வந்து வயசானவங்கலாம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து ஏறி போக முடியாது. ஏன்னா அவங்களாம் ரொம்ப ஏறுறது கஷ்டமாக வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல போய் நம்ம பெட்ரூம் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக வந்து அப்படி இருக்கும் போது லிஃப்டாவது அவங்களுக்கு வந்து வைக்கணும். சப்போஸ் இல்லை எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸோ வந்து வயசானவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போவுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமாவது கண்டிப்பாக வந்து இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து படிக்கட்டில் ஏறி போகிறதுக்கு சிரமமாக இருந்திருக்கும். அதனால் எப்போவுமே கீழே வந்து பெட்ரூம் இருந்துச்சுன்னா கீழ் ஃப்ளோரில் பெட்ரூம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்திருக்கும். ஸோ அதையும் நம்ம அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு தான் இந்த பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் ஏரியாவில் அப்புறம் ஸ்ட்ரென்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் டோர்ஸ், விண்டோஸ் வைக்கிறது வந்து குறைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பில்டிங் வந்து பிளானிங் பண்ணும்போது இந்த மாதிரியான கன்சிடரேஷன்லாம் நம்ம வந்து மைண்டில் வந்து வச்சுட்டு தான் நம்ம வந்து பில்டிங் வந்து பிளானிங் வந்து பண்ணணும். ஸோ அப்போ இதுதான் வந்து முக்கியமான 12 ஃபேக்டர்ஸ். இந்த 12 ஃபேக்டர்ஸும் வந்து என்னென்னா பில்டிங் பிளானிங்கோட 12 ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இதோட வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த பில்டிங் பிளானிங்கோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் பில்டிங்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஓரியன்டேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் இல்லாட்டி யூனிட்ஸு. ஸோ இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா சன்னோட டைரக்ஷன், அதுக்கப்புறம் விண்டோட டைரக்ஷன், நம்ம வந்து ரெயினோட வியூ, டொப்போகிராஃபி இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கணும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதை தான் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஓரியன்டேஷன்னாலே அது என்னென்னா இந்த பில்டிங்குள்ளே அந்த சன் வரக்கூடியது, நேச்சர், ஏர் இதெல்லாம் வந்து வரக்கூடிய அந்த டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஓரியன்டேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து வீட்டுக்கு நிறையா பெனிஃபிட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சன் உள்ளே என்ட்ரு ஆகணும், ஏர் உள்ளே என்ட்ரு ஆகணும், நேச்சர் வந்து நம்ம வந்து பார்க்கணும், அது வந்து உள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ அப்போ அந்த மாதிரியான டேரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து ஓரியன்டேஷன். அப்படி இருந்த அந்த ஓரியன்டேஷனோட அந்த பில்டிங் வந்து இருந்தால் தான் அந்த பில்டிங்கில் வந்து ஹெல்த் நல்லா வந்திருக்கும், நல்லா எல்லாருமே ஆரோக்கியமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஓரியன்டேஷனில் வந்து பில்டிங் வந்து கட்டாமல் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி டிசீஸும் வந்து நிறையா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ டிசீஸ்லாம் வந்து வராமல் இருக்கணும்னா ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து உள்ளே வரணும், சன்ஷைன் வந்து உள்ளே வரணும், நம்ம பாடியில் வந்து படணும். அப்போ பட்டால் தான் நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியான லைஃப் வந்து இருக்கும். ஸோ அப்போ ப்ராப்பரான ஓரியன்டேஷன் நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஏர், சன்ஷைன் எல்லாம் வந்து ஹவுஸ்குள்ளே வந்து என்ட்ரு ஆகும். அப்போ இன்ஃபெக்ஷன், டிசீஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து குறையும். ஸோ இந்த பில்டிங் ஓரியன்டேஷன் வந்து எப்படி இருக்கணும்னா இந்த பில்டிங் வந்து எதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரீட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கணும், நல்லா நேச்சரான வியூஸை வந்து காட்டணும், அதுக்கப்புறம் ட்ரைனேஜும் வந்து கரெக்டாக வந்து
ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பில்டிங் ஓரியன்டேஷனில் வந்து பார்க்கணும். ஸோ அந்த பில்டிங் ஓரியன்டேஷனோட இந்த பில்டிங் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த சன் எல்லாம் வந்து உள்ளே என்ட்ராகும், நம்மளுக்கு அந்த வீடு நல்லா பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த வீடோட மார்க்கெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே நல்ல பில்டிங்னா தான் மார்க்கெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் பில்டிங் எப்போவுமே ஓரியன்டேஷனோட தான் வந்து கட்டியிருக்கணும். ஸோ இதான் வந்து ஓரியன்டேஷன் ஆஃப் பில்டிங்கு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து ஹாட் ட்ரையான கிளைமேட் வந்து சில கண்ட்ரீஸ்லேயோ சில பிளேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான இடத்துல ஹாட்டான ட்ரை கிளைமேட் இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம வந்து இந்த பில்டிங்கை வந்து ஓரியன்டேஷன் வந்து பண்ணணும், பில்டிங்கை எப்படி வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஹாட்டான ட்ரை கிளைமேட்டில் என்ன கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லே அவுட் வந்து க்ளோஸ்டான லே அவுட் வந்து ஃபார்ம் பண்ணணும், காம்பேக்டான பில்டிங் பிளானிங் வந்து டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈஸ்ட்லேயும் வெஸ்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா ரேடியேஷன் பேரியர்ஸ் உள்ளே வந்து இந்த சன்லைட்டோட ரேடியேஷன் வந்து, ஏன்னா ஏற்கனவே ஹாட்டான ட்ரை கிளைமேட்டு, அப்போ இன்னும் சன்லைட் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது ரொம்ப அதிகமான ரேடியேஷன் வந்து உருவாகும். ஸோ அதனால் ரேடியேஷன் பேரியர்ஸ் வந்து ஈஸ்ட்லேயும் வெஸ்ட்லேயும் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்மூத்தான ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ரூஃப்லாம் எதில் போடணுன்னா ஹீட் இன்சுலேஷனாக வந்து போடணும். அதே மாதிரி கூலிங் சிஸ்டம், எவாப்ரேட்டிவ் கூலிங் சிஸ்டம் வந்து இந்த பில்டிங்கில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். வீடை சுற்றி வந்து பார்த்தோன்னா ஸ்டோன் ஸ்லாப் வந்து பேமெண்ட் வந்து போடக்கூடாது, அதெல்லாம் போடுறத வந்து அவாய்ட் பண்ணிடணும். வீடை சுற்றிலும் வந்து வெஜிடேஷன் ஃபுல்லாக வந்து மரம் செடி கொடிகளாக வந்து வளர்க்க ஆரம்பிக்கணும். வென்டிலேஷன் வந்து பார்த்தோன்னா ஃபால் சீலிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், இன்டர்னல் கோர்ட்யார்டு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது அந்த ஹாட்டான ட்ரை கிளைமேட் இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸில் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த ஹீட்னஸ் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் வந்து குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து பில்டிங்கில் வந்து நல்ல ஓரியன்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது எதை பொறுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சில சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சஜஷன்ஸ் ஃபார் குட் ஓரியன்டேஷன் ஆஃப் பில்டிங். அப்போ நல்ல ஓரியன்டேஷன் பண்ணிருக்கக்கூடிய பில்டிங்ஸ்னால் எப்படி இருக்கும்னா அதை தான் வந்து இங்கே ஃபாலோவிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் வென்டிலேஷன் வந்து அந்த பில்டிங்கில் வந்து இருக்கணும். அப்போ கிராஸ் வென்டிலேஷன் வந்து இருந்துச்சுன்னா அப்போ ஓரியன்டேஷனும் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கும். அப்போ சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் விண்டோஸ், டோர்ஸு, வென்டிலேஷன்லாம் வந்து அதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ், ஸோ வந்து டேம்ப்னஸ் வந்து இந்த வால்ஸில் உள்ள இறங்காத அளவுக்கு டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ் வந்து போட்டிருந்தோன்னா நல்ல ஒரு சேஃபான பில்டிங் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து பிளேசிங் ஆஃப் வால்ஸ். ஸோ வால்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூரிய வெளிச்சத்தில் வந்து இந்த வாலோட ஏரியா ரொம்ப அந்த சன்ரைஸ் வந்து அதில் படாத அளவுக்கு கொஞ்சம் ஏரியா மட்டும், அந்த வாலோட கொஞ்சம் ஏரியா மட்டும் எக்ஸ்போஷர் ஆகி கட்டியிருந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த பில்டிங்கில் வால்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த சன்லைட் வந்து அந்த வால்ஸ் மேலே ஃபுல்லாக வந்து படுற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே தான் எல்லா ஹீட்டும் வந்து இறங்கும். ஸோ அப்படி படாமல் இந்த வால்ஸோட கம்மியான ஏரியாவில் மட்டும் அந்த சன்லைட் வந்து படுற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருந்தோன்னா அது டெம்பரேச்சர் ரொம்ப வந்து உள்ளே இறக்காது, உள்ள ஆக்குபென்ஸுக்கும் ரூம்குள்ளே வாழ்கிறவங்களுக்கும் நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா பால்கனி, வராண்டா இதெல்லாம் வந்து எந்த சைடு வைக்கணும்னா ஈஸ்ட் வெஸ்ட் சைடு வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் ரூஃப் வந்து பார்த்தோன்னா ஆர்சிசி ஃப்ளாட் ரூஃப் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து வெதரிங்கோட ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். இதே பிச்சு ரூஃப் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலி கட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஓவர் ஹேங் ஈவ்ஸ் இதெல்லாம் வந்து ரெயின் வாட்டர் வந்து வெளியேற்றுறதுக்காக பிச்சு ரூஃப்னால் இதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் கிரவுண்ட்னா சுற்றியில் வீடை சுற்றி வந்து கிராஸ், ட்ரீ, வெஜிடேஷன்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த பில்டிங்கில் டெம்பரேச்சர் வந்து உள்ளே என்ட்ராகிறது வந்து ரெடியூஸ் ஆகும். விண்டோட டைரக்ஷன் வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சுன்னா நல்ல காற்று வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ராகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அது நல்ல குட் ஓரியன்டேஷன் இருக்கக்கூடிய பில்டிங் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஓரியன்டேஷனாக வந்து என்ன, அப்போ ஹாட் கிளைமேட்டில் எப்படிலாம் வந்து என்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பில்டிங் வந்து கட்டணும், அதுக்கப்புறம் நல்ல பில்டிங் வந்து நல்ல ஓரியன்டேஷனோடு இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளானிங் ஆஃப் ரூம்ஸ். ஸோ எப்படி இந்த ரூம்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிளானிங் ஆஃப் ரூம்ஸ் அப்படின்றது ரூம்ஸை நம்ம வந்து எப்படி, ஸோ ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் வந்து ரூம்ஸ் எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ரூமையும் வந்து பிளான் பண்ண போகிறோம், ஸோ எந்த டைரக்ஷனில் எப்படிலாம் வந்து இருந்தால் கரெக்டாக வந்து இந்த ரூம்ஸ் வந்து செட் ஆகிருக்கும், பெர்மனெண்ட்டாக வந்திருக்கும், அதே மாதிரி அந்த பில்டிங்க்கும் சேஃபாக வந்து இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த ஆக்குபென்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ரூம்ஸு, ஸோ இந்த ரூமோட அதாவது ரூம் இல்லாட்டி யூனிட்டோட டிசைன் ரொம்ப வந்து முக்கியம். அதுதான் வந்து அவங்க பெர்மனெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரூம்ஸ்லாம் வந்து எந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா சைட் கண்டிஷனு, என்ன கைண்ட் ஆஃப் ஆக்குபென்ஸு, அதுக்கப்புறம் வந்து அக்காமடேஷன் ரெக்வயர்டு, ஸோ ஃபேமிலியோட சைஸு, ஃபினான்ஷியல் கண்டிஷன் எல்லாம் இந்த ரூம்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணும் போது வந்து தேவைப்படும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரூம் வந்து டிசைன் பண்ணோன்னா பெட்ரூம் வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ பெட்ரூம் வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து அடிக்குவேட் சைஸில் தேவையான அளவுக்கு சைஸில் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். அங்கே வந்து ஃபர்னிச்சர் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மூமெண்ட்டுக்கும் ஸோ வந்து சர்க்குலேட்டரி ஸ்பேஸும் வந்து இருக்கணும். ஸோ நடந்து போகிறதுக்கு ஸ்பேஸும் வந்து இருக்கணும். மற்ற ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆன ட்ரெஸ்ஸிங், கபோர்டு, வாட்டர் கிளாசெட் இதுவும் வந்து அந்த ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடிக்குவேட்டான சைஸ் இருந்தால் தான் அந்த பெட்ரூம் நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும். அதே மாதிரி வென்டிலேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ பெட்ரூம் வந்து பொதுவாக எதுக்காகன்னு பார்த்தோன்னா, இந்த ப்ரைவசிக்காக தான் முக்கியமாக இந்த பெட்ரூம் வந்து தேவைப்படும். அது வந்து நல்ல கேர்ஃபுல்லான லொக்கேஷனில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு நல்ல பிளானிங்கும் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து பெட்ரூம். அதுக்கப்புறம் பாத்ரூமும் வாட்டர் கிளாசெட்டும் வந்து எப்படி டிசைன் பண்ணணும்னா, ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா மாடர்ன் பில்டிங்கில் வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னா, இந்த பாத்ரூமும் வாட்டர் கிளாசெட்டும் இந்த பாத்திங் ஸ்பேஸ்லேயே வந்து வாட்டர் கிளாசெட், வாஷ் பேஷன், மிரர் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் யூனிட்டாக வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி வந்து வச்சிடுறாங்க மாடர்னான பில்டிங்ஸில். ஸோ அதே மாதிரி அது வந்து கரெக்டான அந்த வாட்டர் சப்ளை லைன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்துருக்கணும். அது வந்து எக்கனாமிக்கலாக வந்துருக்கணும். ட்ரைனேஜ் லைன்ஸு, எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நல்லா இந்த இன்ஜினியர்ஸ் வச்சு வந்து அந்த பிளானிங் வந்து பண்ணியிருக்கணும். இது வந்து பாத்ரூமுக்கும் வாட்டர் கிளாசெட்டுக்கும். அதுக்கப்புறம் டைனிங் ரூம் வந்து எடுத்துக்கிட்டோன்னா, இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வந்து டைனிங் ரூம் சாப்பிட்றதுக்காகவும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக டைனிங் ரூம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கிச்சனில் இருக்கக்கூடிய வெசல்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே டைனிங்கில் வச்சு தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ அதனால் அதே மாதிரி ட்ராயிங் ரூமுக்கு போகிறதுக்கும் இது வந்து போயிட்டு வர்றதுக்கும், ஸோ வந்து டைனிங்லேருந்து கிச்சனுக்கு, டைனிங் ரூம்லேருந்து ட்ராயிங் ரூம் போகிறதுக்கும் ஈஸி அப்ரோச்சபிளாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து டைனிங் ரூம். அதுக்கடுத்து என்ன ரூம் வந்து பார்த்தோன்னா ட்ராயிங் ரூம். ஸோ ட்ராயிங் ரூம் வந்து பொதுவாக யாருக்காக யூஸ் பண்ணலான்னா, கெஸ்ட்டு வந்து தங்க வைக்கிறதுக்காக அந்த பர்பஸ்க்காக இந்த ட்ராயிங் ரூம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஃபேமிலி அக்கேஷன்ஸ் ஏதாவது வந்து விசேஷம் அப்படின்னா அப்போ தேவைப்படும். ஆஃபீஸ் டிஸ்கஷன் பண்ணணும்னா தேவைப்படும். ஆக்குபேஷன் ஒர்க் எதாவது பண்ணணும்னா தேவைப்படும். அதே மாதிரி படிக்கணும், எழுதணும் அப்படின்னா அப்போ இந்த ட்ராயிங் ரூம் வந்து தேவைப்படும். ஸோ இந்த ட்ராயிங் ரூம் வந்து பொதுவாக எந்த மாதிரியான இடத்துல வைக்கணும்னா, என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ட்ராயிங் ரூம் வந்து இருக்கணும். அடிக்குவேட் சைஸில் வந்து இருக்கணும். அதுக்கு டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு, டைனிங் போகிறதுக்கு, ஃப்ரண்ட் வராண்டா, ஸ்டேர் கேஸ்லாம் வந்து போகிறதுக்கு ஈஸி அப்ரோச்சபிளாக இந்த ட்ராயிங் ரூம் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தோன்னா கேரேஜ் வந்து எதுக்காகனா, இது வந்து க்ளோஸ்டு ஸ்பேஸில் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க் பண்ணுறதுக்காக இந்த கேரேஜ் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கிச்சன் வந்து இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் ரொம்ப ஒரு முக்கியமான யூனிட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த கிச்சன் தான். ஸோ வந்து ஃபேமிலிக்கு ஃபுட்டை வந்து தயாரிக்கிறது எங்கன்னு பார்த்தோன்னா இந்த கிச்சன் தான். ஸோ அதனால் கிச்சன் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ இந்த கிச்சன் வந்து எப்படி டிசைன் பண்ணணும்னா, நல்ல வெல் எக்யூப்டான கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு டிசைன் பண்ணணும். அதே மாதிரி நல்லா வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும். இந்த கிச்சன் வந்து பார்த்தோன்னா ஃபேமிலிக்கு வந்து நல்லா கன்வீனியன்ஸாகவும் வந்து இருக்கணும். சோஷியல் ஸ்டேட்டஸை வந்து காட்டும். நல்லா வந்து இந்த கிச்சனை வந்து டிசைன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பில்டிங் வந்து நம்ம டிசைன் பண்ணும் போது இந்த கிச்சனுக்குன்னு கரெக்டான ஒரு லொக்கேஷனை பார்த்து தான் வந்து டிசைன் பண்ணணும். அது வந்து எங்கெல்லாம் வந்து போகிற மாதிரி இருக்கணும்னா, ஈஸி அப்ரோச்சபிள் டு என்ட்ரன்ஸ்க்கு போகிற மாதிரி, ட்ராயிங் ரூமுக்கு, வாஷிங் பிளேஸுக்கெலாம் வந்து டக்குன்னு போகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கணும். ஸ்டோன்ஸால் வந்து கம்பைன் பண்ணி வந்து கட்டலாம். அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஒர்க்கிங்கும் வந்து இந்த கிச்சனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். கிச்சன் வந்து எப்போவுமே இந்த விண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இந்த கிச்சன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா விண்ட் டைரக்ஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கிச்சனில் சமைக்கும் போது ஸ்மெல் எல்லாம் வந்து ரூம்குள்ளே வந்து போயிடும். ஸோ அதனால் விண்டோட ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் கிச்சன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அடுத்த ரூம் என்னென்னு பார்த்தோன்னா லிவிங் ரூம். ஸோ இந்த லிவிங் ரூம் வந்து எதுக்கு சிமிலராக இருக்கும்னு பார்த்தோன்னா, ட்ராயிங் ரூமுக்கு சிமிலர் தான் வந்து இந்த லிவிங் ரூமும். அடுத்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து எதுக்காகனா, அந்த ஏர், லைட், வென்டிலேஷன் எல்லாம் வந்து ரூம்குள்ளே என்ட்ரு ஆகணுன்றதுக்காக இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். அதே மாதிரி வேறு என்ன பர்பஸ்க்காகன்னு பார்த்தோன்னா, ஸ்டோரேஜ் எதாவது பண்ணணும் அப்படின்னா, இல்லை வாஷிங் பண்ணுறதுக்கு, க்ளோத்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, யுட்டென்சில்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் ஓப்பன் ஸ்பேஸ் எப்போவுமே பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் தேவை தான். ஸோ அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா பேசேஜ் வந்து எதுக்காகனா, இந்த ரூம்ஸ்குள்ளே வந்து போகும்போது ப்ரைவசி வந்து பாதிக்காத வகையில் இந்த பேசேஜ் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து ஸ்டேர் கேஸ் வந்து எதுக்குன்னா, எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னா, டிஃப்ரெண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோர் வந்து போகிறதுக்கு நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ் வந்து தேவைப்படும். அது வந்து கரெக்டான லொக்கேஷனில் வச்சுருக்கணும். நல்லா கேர்ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணணும். லைட்டு, வென்டிலேஷன்லாம் வந்து இந்த ஸ்டேர் கேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதுக்கடுத்து ஸ்டோர் ரூம் வந்து இது எல்லா பில்டிங்லேயும் வைக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. தேவைப்பட்டால் வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வராண்டா வந்து பார்த்தோன்னா, இது வந்து ரொம்ப வந்து முக்கியம். வராண்டா ரொம்ப வந்து முக்கியம். ஏன்னா வராண்டா இல்லாமல் இருந்துச்சுன்னா யாராவது அன்னோன் பர்சன் வந்து டேரெக்டாக உள்ள வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆவாங்க. ஸோ அதனால் வராண்டா இருந்துச்சுன்னா அவங்கள வாசலில் வச்சு நம்ம வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம். அதுக்காக தான் வராண்டா ரொம்ப வந்து முக்கியம்.
அதே மாதிரி பின்னாடி பேக் சைட்லேயும் வந்து வராண்டா ரொம்ப வந்து முக்கியம். எதுக்காகனா சன்செட் ஆகும்போது அந்த சன்லைட் உள்ள ரூம்குள்ளே டேரெக்டாக வந்து என்ட்ரு ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த வராண்டா பின்னாடி வந்து தேவைப்படும். ஸோ முன்னாடியும் தேவை, பின்னாடியும் தேவை. ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் ரூம்ஸை நம்ம வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் என்னென்ன பர்பஸ்க்காக இந்த ரூம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த பில்டிங் வந்து பிளானிங் பண்ணும்போது அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னா ப்ராப்பரான சைஸில் இந்த பிளாட் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ பிளாட்டோட சைஸு ஷேப் எல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நேச்சுரல் ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி வந்து அந்த பிளாட்டை வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸோ என்ன டைப் ஆஃப் ரோடு, ஸோ ஃப்ரண்டேஜ்லேருந்து பார்க்கும்போது என்ன டைப் ஆஃப் ரோடு, அந்த ரோடோட வித் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிளாட்டில் வந்து சன்லைட்டு விண்டெல்லாம் வந்து கரெக்டாக படுற மாதிரி அந்த பிளாட்டோட பொசிஷன் வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் எத்தனை நம்பர் ஆஃப் ஆக்குபென்ட்ஸ் வந்து தங்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ரொஃபஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓனரோட ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி வந்து நல்லா இருக்குமா, அதுக்கப்புறம் எத்தனை ரூம்ஸ் வந்து தேவைப்படும், அந்த ரூமுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து வாங்கி போடணும். அதுக்கப்புறம் கேரேஜு போர்ச் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். பேஸ்மெண்ட் ஃப்ளோர் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டார் கேஸ், எக்ஸ்டர்னல் ஸ்டார் கேஸ் வந்து தேவைப்படும். ஃப்யூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்கு சேர்த்து நம்ம வந்து இந்த பில்டிங் பிளானிங் வந்து பண்ணணும். சாயிலோட லெவல்ஸ்லாம் வந்து சாயிலோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணணும். வாட்டர் லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் வந்து செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து எப்போன்னு பார்த்தோன்னா பில்டிங் பிளானிங் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ரூம்ஸு பில்டிங்லாம் வந்து பிளான் பண்ணணும். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த பில்டிங் ட்ராயிங்கில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.